என்னடி கொட்டாயில இருந்து காக்கா பறந்து போகுது? காக்காவுக்கு எனக்கு ஒரு சின்ன நட்பியா. காக்கா கூட என்னடி நட்பு உனக்கு? எனக்கு அது டெய்லியும் புழு பூச்சிலாம் புடிச்சிட்டு வந்து குடுக்குயா. என்னடி சொல்ற? சூப்பர். சரி காக்காவுக்கு நீ என்ன கொடுப்ப? என்கிட்ட என்ன உணர இருக்கு? முட்டை மட்டும் தான் கொடுப்பேன். உனக்கு ஒரு நல்ல செய்தி கெட்ட செய்தி இருக்கு. முதல்ல நல்ல செய்தி சொல்லு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் முட்டை போட்டேன்டி. சூப்பர் டி, வாழ்த்துக்கள். தேங்க் யூ டி. சரி கெட்ட செய்தி என்ன? அந்த முட்டை உடைஞ்சு போச்சுடி. கூடையில உட்கார்ந்து முட்டை போடாம கூரை மேல உட்கார்ந்து முட்டை போடுறான் கூறு கெட்டவ. யோ பாம்பாட்டி, என் பொண்டாட்டி தூங்குற இடத்துல உன் பாம்பை எட்டு போய் விட்டுட்டேயா. இன்னைக்கு என் பொண்டாட்டி போட்டு தள்ளுறோம்ல உன் பாம்பு. போட்டு தள்ளுமா? சரிடா. இன்னும் 10,000 எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்க. அவ வாயில நுர தள்ளி சாவணுமாடா. என்ன கொடுமைப்படுத்துறா தெரியுமா அவ? என்ன பாடுபடுத்தின? வாயில நுர கக்கி சாவ போறடி நீனு. என்ன உயிரோட வர? பாம்பு தூங்கி இருக்குமோ? என்னங்க? வாடி. இந்தாங்க சூப்பு குடிங்க. சூப்பா? குடி. என்னடி சூப்பு ஒரு மாதிரியா இருக்கு? பாம்பு சூப்னா அப்படிதாங்க இருக்கும். பாம்பு சூப்பா? என்னடி சொல்ற? அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பெட்ரூம்க்கு ஒரு பாம்பு வந்துச்சா, அதான் அதை அடிச்சு சூப்பு வச்சுட்டேன். பாம்பு அடிச்சு சூப்பு வச்சிட்டியா? ஆகா, தமிழ்நாட்டு பொண்ணுங்கள்ட்ட இந்த பிளான் ஒர்க் ஆகாது போல் இருக்கு. இது தெரியாம பாம்பு வாங்கிட்டு வந்துட்டேன்னு பாம்புக்காரனுக்கு வேற என்ன பதில் சொல்ல போற? இந்த இடம் பிடிச்சிருக்காடி? என் புருஷன் கேட்டு வர சொன்னாரு. ஆமா, உன் புருஷன் பெரிய மைசூர் மகாராஜா. பிடிச்சிருக்கா இல்லையாடி? பிடிக்கலனா என்னடி பண்ண போற? பிடிக்கலனாலும் நீ இங்க தான் இருக்கணும். பொத்திட்டு போடி. அப்புறம் ஏன்டி கேக்குற? உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடி. உனக்கு ஏன்டி பிடிச்சிருக்கு? குந்தாணி. பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் திட்ட, பிடிக்கலனாலும் திட்ட. ஏன்னா என் புருஷன் கேட்டு வர சொன்னது எனக்கு பிடிக்கல. புத்தி கேட்டவள. பிடிக்கலனா பூச்சி மருந்த தின்னுட்டு போய் புளிய மரத்துல வாந்தி எடுடி. முட்டனு கோழி முட்டனு கிண்டல் பண்ண கூடாது. முட்டைக்கு மேல முட்டைய வச்சா 8 ஆயிடும் ஓனரே. முட்டைக்கு மேல முட்டைய வச்சா 8 ஆவாதுடி, ஆம்லேட் ஆயிடும். கோடி பொழப்பத்தவள. யாருடி பொழப்பத்தவ? என் புள்ள பால்வாடியில வாரத்துக்கு 3 முட்டை வாங்கி கொடுக்கறான், நீ அத கூட கொடுக்க மாட்ற. அந்த முட்டை பொரிக்காதடி. ஏன் பொரிக்காது? அதெல்லாம் வடை சட்டியில போட்டா நல்லா பொரிக்கும். சிரிக்கிறியா? உன் பொழப்ப சிரிக்க வைக்கிறேன்டா. உன் கோவத்தை அவகிட்ட காட்டுடி. காட்டுறேன்டா. நானும் காட்டுறேன்டி, கறி கடையில. வழியா தீபாவளி முடிஞ்சிருச்சு, செலவும் முடிஞ்சிருச்சு, பணமும் முடிஞ்சிருச்சு. ஆனா இஎம்ஐ தான் முடியல. என்னங்க இந்த புடவை? அப்படியே உள்ள போயிடு, இதுக்கு மேல என்கிட்ட காசு இல்ல. ஓகே. எள்ளு கோலையில என்னடா பண்றீங்க? எலி பிடிக்க வந்த ஓனரே. உனக்கு எறும்பே பிடிக்க தெரியாது, நீ எலி பிடிக்க போறியா? வெள்ளாடா. குதிரைக்கு கொள்ளு கேக்குதான், கோழிக்கு எள்ளு கேக்குதான். நம்ம வந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? அந்த ஓனம் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். உண்மையை சொல்றேங்க, பாசமான கணவனை ஏமாற்றும் ஒரு பெண் நிச்சயமாக ஒரு நாள் மோசமான ஆணிடம் ஏமாறுவாள். இதாங்க விதி. உங்க அம்மா லைன்ல இருக்காங்க, பேசுங்க. கூட சொல்லுமா. என் முன்னாடி பத்தி என்கிட்ட குறை சொல்லாதுமா. என் முன்னாடி எனக்கு சக்கரை மாதிரி தெரியுமா? ஏங்க, உங்களுக்கு நானும் அவ்வளோ பிடிக்குமாங்க? உங்க அம்மா கிட்ட நீ சக்கரைன்னு சொல்றீங்க? ஆமாம்ல, ரெண்டுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. வா ஓனர் பொண்டாட்டி, இப்பதான் உன்னை பத்தி என் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? என்னடி சொன்ன? ஒழுங்கா சாப்பிடலனா பேய் வரும்னு சொன்னா கரெக்டா நீ வந்துட்ட. எங்கடி போற? நம்ம அரியலூர் மாவட்டத்துல ஆரஞ்சு அல்வா குடுக்கறாங்களாம், அதான் வாங்க போறேன். அது ஆரஞ்சு அல்வாலடி, ஆரஞ்சு அலர்ட். மழை வர போதுன்னு அர்த்தம். இவளெல்லாம் கொல்லற ஆத்துல தூக்கி போறான். குளிக்க போனாலும் ஆத்துல போயிட்டான்னு ஊர்ல சொல்லிக்கலாம். எங்கடா போற? மீன் பிடிக்க. இருடா, நானும் வரேன். இவளுக்கு தலையில உள்ள பேனையே பிடிக்க தெரியாது, மீனை எப்படா பிடிக்க போறா? உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. யோ, வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வை. அக்கா மீன் கடிக்கிறது இது எல்லாம் எனக்கு தெரியும்டா, பொறுமை தான் முக்கியம். எங்கக்கா முள்ள காணோம்? என்ன கேட்டா? எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போறேன்டா. எங்கடி மீன்? வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கல. தூண்டி முள்ள ஆம தின்னுச்சியா? இவளை தூக்கி தூண்டில மாட்டா குந்தான். ஆகா, மீன் வாசனை தூக்குது. எப்படி ரெடி ஆகும்?
இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்க போய் உட்காருங்க, இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் ஆகுமா? 5 நிமிஷம் வரைக்கும்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இப்போவே வேணும். இப்பவே வேணுமா? அப்ப இந்தாங்க. சுடுதே சுடுதே. சுடுதா சுடுதா, நல்லா சுட்டு வேகட்டும். எனக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுருவீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? சரி விட்டுடுறேன். எனக்காக நீங்க குடிக்கிறத விட்டுருவீங்களா? குடி தானே, விட்டுட்டா போச்சு. எனக்காக உங்க அப்பா அம்மாவையே விட்டுட்டு என் கூட வந்துருவீங்களா? அப்பா அம்மாவா? சரி ஆசைப்பட்டு கேட்குற, விட்டு வந்துடுறேன். எனக்காக உங்க உயிரை கூட விட்டுருவீங்களா? இதெல்லாம் விட்டுட்டு உயிரோட இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? எங்கடா போற? எங்க அக்கா சாப்பிட வர சொல்லிச்சுடா. 5 வருஷமா நான் உயிரோட இருக்கனா, அதுக்கு உங்க அக்கா தான்டா காரணம். எங்க அக்கா அவ்வளவு நல்லவங்களா? ஆமாண்டா, அவ சமைச்சத இது வரைக்கும் எனக்கு போட்டதே இல்ல. கேள்விக்கு பதில் சொல்லுடி. முடியாதா? ஓனர கேட்டு சொல்லியா? அவன் என்ன ஓனரா கவர்னரா? என்னடா தெரிஞ்சுக்கணும் உனக்கு? 3 கேள்விக்கு பதில் வேணும். கேளுடா, நான் சொல்றேன். அவள்கிட்ட எத்தனை கோழி குஞ்சு இருக்கு? 15. அதுல எத்தனை பெட்டை, எத்தனை சேவல்? 8 பெட்டை 7 சேவல். ஏண்டி இதெல்லாம் ஒரு கேள்வி, இதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா? 3வது கேள்வியை கேளுடா. சொல்றா. அதுல என் ஜாடையில எத்தனை இருக்கு, அவன் ஜாடையில எத்தனை இருக்கு? என்ன சந்தேகம் வராண்டா? எவன் ஜாடையில இருந்தா எங்களுக்கு என்னடா? சீக்கிரம் வளர்ந்தா கறிக்கு, பொறுமையா வளர்ந்தா பலிக்கு.